60 லட்ச ரூபா நான் நாளைக்கு கொடுக்குறேன், புரிஞ்சுங்களா? 60 lakhs I will pay tomorrow. எனக்கு அந்த இடத்த கையம் பண்ணி கொடுப்பியா? சோ நீ ஃப்ராடு பயங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது, புரிஞ்சுங்களா? ஒரு வக்கீலுக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னா இன்னைக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க. இவன் சீமான் வந்து ஒரு ஃப்ராடு பய. நீ என்னதான் பண்ற? பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை பிடிங்கிட்டானா அருமாள் அப்படிம்பாங்க, புரிஞ்சுங்களா? இவன் ஒரு பிச்சைக்கார பய. இவனுக்கு நான் மரியாதையே நான் கொடுக்க மாட்டாங்க. நீ என்னடா செய்ய போற? செய்டா, என்ன வேணாலும் செய்டா. கொலை முயற்சி கண்டிப்பாக போடணும். ப்ரீவியஸ் ஹார்ட் வித் வெப்பன், இந்த 2 சட்டத்துக்கு கீழே வந்து பதிவு செஞ்சு ரிமாண்ட்ல வராத மாதிரி அவளை வந்து ரிமாண்ட் பண்ணணும். அடிதடி ஒரு வக்கீலுக்கு வந்து அச்சுறுத்தல் வரைக்கும் வந்து ஒரு குடும்பத்தை போய் நீ அடிக்கிறீன்னா நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? கோவம் வருமா வராதங்க? சீமான் இன்னைக்கு சொல்றேங்க, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து சீமான் எந்த கோர்ட்டுக்குமே ஏற முடியாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சாட்டையை பத்தினா பேசாதீங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொட்டியை வாங்கிக்கிட்டு, ஓகேங்களா, இங்க உட்காந்துட்டு அவன் வந்து ஆளுங்கட்சியை பத்தி பேசுமா, விஜயை பத்தி பேசிட்டு இருக்கான். இவனா மனுஷனா? இந்த மாதிரி வீடு போய் பேசுறது, அருவாளோட இந்த மாதிரி விஷயம் பண்றது, ஓகேங்களா, அப்பா அம்மாவை போட்டு உதைக்கிறது, இதெல்லாம் எந்த விஷயத்துலங்க நியாயமா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து நேத்தோட முடிஞ்சிச்சுங்க, ஓகேங்களா? வரப்போற அரசு வந்து வழக்கறிஞர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேகாவுக்கு தொடர்ந்து ஆதரவாக பேசி வந்த ஒரு இளம் வழக்கறிஞர் நெல்சன் என்பவர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ராஜா போரன் என்பவர் வந்து அவரை வீடு புகுந்து தாக்குதல் நடத்திருக்காரு. அவங்க தாயை வந்து வயிற்றிலே மிதிச்சிருக்காரு. அவங்க தந்தையை வந்து வயசான தந்தை, பாட்டி முதற்கொண்டு குடும்பத்தில் இருக்கிற அனைவரையுமே நேற்றுக்கு தாக்குதல் நடத்திருக்காரு. இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன, இதனுடைய விவரம் என்ன சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் நாம் தமிழில் சீமானை பற்றி, புரிஞ்சுங்களா? அந்த வீடியோவில் வந்து அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, 25 ஏக்கர் நிலம் வந்து சீமானின் மனைவி பேரில் வந்து சீமான் வாங்கியிருக்காரு, பினாமி பேரில் கூட வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. 25 ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது அதே டைலாக் நான் சொல்கிறேன், ஓகே. 25 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னாரு. ஸோ ஒரு ஏக்கருக்கு 100 சென்ட் அப்படின்னா, ஓகேங்களா, 25 ஏக்கருக்கு வந்து 2500 சென்ட், 50 லட்ச ரூபா 2500ல பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு சென்ட் 2000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் இடம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டாப்ல. ஒரு சென்ட் 2000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல, ஓகேங்களா? அந்த இதை வச்சு நம்ம கணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு, இது வந்து இந்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 கோடி மதிப்புங்கிறாப்ல, ஓகேங்களா? அது வந்து நம்ம அப்சல்யூட்டாக ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ கிடைக்காது இந்த இடம். இந்த இடத்த வந்து 25 ஏக்கரை வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா இன்னைக்கு நானும் கேட்குறேன், ஓகேங்களா? நான் இன்னைக்கு 60 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், எனக்கு கிரைய பண்ணி கொடுத்துருவியா? நான் இன்னைக்கு கேட்குறேங்க, இதுக்காகவே கேட்குறேன். நீ 50 லட்ச ரூபாய்க்கு தான் நியாயமா சீமான் நீ வாங்கியிருக்கன்னா நான் இன்னைக்கு உங்க சேனல்லையா கேட்குறேன். 60 லட்ச ரூபா நாளைக்கு கொடுக்குறேன் நான், புரிஞ்சுங்களா? 60 லட்ச ரூபா நான் நாளைக்கு கொடுக்குறேன், புரிஞ்சுங்களா? 60 lakhs I will pay tomorrow, புரிஞ்சுங்களா? எனக்கு அந்த இடத்த கையம் பண்ணி கொடுப்பியா? சோ நீ ஃப்ராடு பயங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது, புரிஞ்சுங்களா? ஒரு வக்கீலுக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னா இன்னைக்கு எல்லாம் யோசிச்சு பாருங்க. இவன் சீமான் வந்து ஒரு ஃப்ராடு பய, இவன் ஒரு ஃப்ராடு, புரிஞ்சுங்களா? நான் சொல்றேங்க, இல்லன்னா 60 லட்ச ரூபாய்க்கு எனக்கு கொடுக்கணும்ல, 10 லட்ச ரூபா லாபம் தானே, ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன். 50 லட்ச ரூபாய்க்கு வந்து 4.5 லட்ச ரூபா, 64,50,000 ரூபாய் கொடுத்துறேன், உனக்கு 10 லட்ச ரூபா லாபம், 64,50,000 எனக்கு கிரைய பண்ணி கொடுப்பியா? எனக்கு கேக்குறேங்க. சோ நீ ஒரு ஃப்ராடு பயங்கிறது வெட்ட வெளிச்சமாக ஒருத்தர் வந்து பத்திரத்தை, ஏன்னா ஒரு அட்வொகேட் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு யாரையும் குற்றம் சொல்லும் போது டாக்குமெண்ட் போட்டு தான் நான் பேசியிருக்கேன், புரிஞ்சுங்களா? ஐ ஆல்வேஸ் வில் ஹேவ் அன் டாக்குமெண்ட். அப்படி இல்லைன்னா மறைமுகமா பேசுவேன், பேர் சொல்லி பேச மாட்டேன், புரிஞ்சுங்களா? ஏன்னா we know what is the consequences. நம்ம வந்து பேசிட்டு போய் மன்னிப்பு கேட்கறதுனா கிடையாது, புரிஞ்சுங்களா? இவங்களை தப்பு சொல்றோம்னா அது டாக்குமெண்ட் வேணும். ஸோ அட்வொகேட் வில்சன் வந்து டாக்குமெண்ட்டை பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது நான் அதை சீமானு கேட்கிறேன், 60 லட்ச ரூபா 64,50,000 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்துறியா? 4.5 லட்ச ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் காசையும் கொடுத்துறேன், புரிஞ்சுங்களா? 10 லட்ச ரூபாய் உனக்கு லாபம், நாளைக்கு கிரையம் பண்றதுக்கு நான் ரெடி, புரிஞ்சுங்களா? நான் ரெடிங்க, என் பேர்ல கிரையம் பண்ணிக்கிறேங்க. எனக்கு சொத்து இருக்குதா, எனக்கு வந்து இவ்வளவு காசு இருக்குதா, நான் எல்லாமே வெயிட்டா இருக்கேன், புரிஞ்சுங்களா? நான் டாக்ஸ் கட்டுறேன், புரிஞ்சுங்களா? என் நகைனா வித்து கூட அந்த இடத்த வாங்கிக்கிறேன், புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அதை நீ வந்து இந்த சீமானால சொல்ல முடியுமா? சோ இவங்க என்ன ஃப்ராடு பசங்க. அதாவது இளைஞர் தமிழர்களே, நீங்க வந்து உலகம் முழுக்க இந்த ஃப்ராடுக்கு பணம் அனுப்புறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. இவன் ஒரு தீய சக்தி,
புரிஞ்சுங்களா? இவன் வந்து திமுகவோட பி டீம்ங்கிறது இது வந்து ஒரு ஊர்ஜித உண்மை. புரிஞ்சு, ஒரு வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லாம போச்சு அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் எதுக்குங்க வீடு போய் பேசணும்? பேச்சுவார்த்தை நடத்துறவர் வந்து அருவாவோட போறாரு, கத்தி. அதுதான் நான் சொல்றேன் சார். சார் இன்னைக்கு நான் சொல்றேன் சார், இன்னைக்கு எனக்கு எஃப்ஐஆர் வந்து எனக்கு சரியா தெரியல. புரிஞ்சுங்களா? எஃப்ஐஆர் வந்து இது வந்து நம்ம வலைதளத்துல வரும்போது பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டாரு, என்ட்ரிங் த ஹவுஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சின்ன சின்ன செக்ஷனா போட்டிருக்காங்க. இது கொலை முயற்சி செக்ஷன்ல போடணுங்க. கொலை முயற்சி செக்ஷன் போடணும். வெப்பன் வித் கிரீவியஸ் ஹர்ட். புரிஞ்சுங்களா? நெல்சன் அவர் காட்டுறாப்ல வெட்டு இருக்கு. புரிஞ்சுங்களா? வெப்பன் வித் கிரீவியஸ் ஹர்ட், அருவாள் இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கொலை முயற்சியில போட வேண்டிய ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா என்னமோ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் லொட்டு லொசுக்குன்னு சொல்லி சமூக வலைதளத்துல பார்த்தேன். ஏன்னா நான் எஃப்ஐஆர் பார்க்காம பேசக்கூடாது. புரிஞ்சுங்களா? எஃப்ஐஆர்ல வந்து அவனுக்கு வந்து கொலை முயற்சி போட்டிருந்தாங்கன்னா இது இந்த அரசு வந்து, ஏன்னா நேத்து வரைக்கும் வேற அரசு, இன்னைக்கு களம் மாறிடுச்சு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு எஃப்ஐஆரே போட்டுதாலும் சரி, சார்ஜ் ஷீட் ஆல்டர் பண்ணப்படும். புரிஞ்சுங்களா? கொலை முயற்சியாக பதிவு செய்யப்படும். ஏன்னா ஒரு வழக்கறிஞருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் போயிருச்சு நம்ம ஊர்ல. செத்து போயிட்டோங்க. நேத்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 வீலர்ல வரதுக்கு நானே பயந்தேன். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கும் போது, புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி ஃப்ராடு பசங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் திரள் நிதி வாங்குறான். திரள் நிதி ஊர் ஃபுல்லா நீ அங்கங்க ஆட்டையை போட்டு காசு வாங்குற. புரிஞ்சுங்களா? எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் 50 லட்சம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா இவன் பிள்ளைக்கு வந்து கட்டுறாங்கிறது ஊர்ஜிதமாகுது. அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் கட்டுறாங்க. நீ என்ன வேலை பண்ற உனக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு வருமானத்துக்கு? புரிஞ்சு, நான் என்ன வேலை பண்றேங்கிறத ஆரோக்கிய சக்தி சர்டிபிகேட்னு கூகுள் பண்ணி பாரு. நான் எவ்வளவு கேஸ் நடத்திருக்கேன், எவ்வளவு நடத்திருக்கேன், எங்கெங்க பண்ணிட்டு இருக்கோம், ஏது பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் தெரியும். நீ என்னதான் பண்ற? பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை பிடிங்கிட்டு நான் அருமாள் அப்படிம்பாங்க. புரிஞ்சுங்களா? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். இவனுக்கு நான் மரியாதையே நான் கொடுக்க மாட்டாங்க. நீ என்னடா செய்ய போற? செய்யடா, என்ன வேணாலும் செய்யடா. ஒரு வக்கீலுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சக வக்கீல் தாங்க பேசுவேன். புரிஞ்சுங்களா? நாங்கன்னா ஒரே கம்யூனிட்டி. அதை வந்து நெல்சனுக்கு வந்து எனக்கும் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்துல வந்து மாற்று கருத்து இருக்கலாம். புரிஞ்சுங்களா? பட் தாக்குற உரிமை உனக்கு என்னத்துக்கு? நீ ஃப்ராட் இல்லைன்னா எனக்கு கிரையம் பண்ணி கொடு, 10 லட்சம் ரூபாய் லாபம் கிரையம் பண்ணி கொடு. இப்போ அந்த ராஜாபூரன் வந்து அவங்களுடைய மனைவின்னு நினைக்கிறேன், அவங்களோட போயிட்டு ரொம்ப தாக்குறதுக்கு முன்பட்டாரு. அவருக்கு இதுக்கும் நெல்சனுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ பிரச்சனை இருக்கா? சரி, இந்த விஷயத்த தானே சார் பேசியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் போட்ட விஷயத்த தான் பேசியிருக்காங்க. அவர் ஏதோ லேகியம் வித்தாரு, லேகியத்தை பத்தியும் ஒரு தப்பா பேசியிருக்காரு அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு அலிகேஷன் அவங்க. அது வந்து நீங்க அப்படி நீங்க எது இருந்துச்சுன்னா நீங்க நோட்டீஸ் அனுப்பணும். ஓகேங்களா? நீங்க இன்னொருத்தர் வீட்டுல போயிட்டு நீங்க பேசுவீங்களா? புரிஞ்சுங்களா? அவர் அதே நான் கேள்விப்பட்டேன். நெல்சன் வந்து சொல்றாரு FSSAன்னு சொல்லிட்டு நீங்க சர்டிபிகேஷன் வாங்கணும். ஓகேங்களா? அந்த நீங்க சர்டிபிகேஷன் இல்லாம நீங்க விற்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது தப்புங்கிறது தப்புன்னு தான் நம்ம பதிவு பண்ணணும் சார். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரொப்ரேட்டரி ஃபுட்டு, நான் ப்ரொப்ரேட்டரி ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. புரிஞ்சுங்களா? அவர் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஒரு கேஸ் ஒன்று நடத்தணும். புரிஞ்சுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெட்புல் ட்ரிங்க் இருக்கு பாத்தீங்களா? ரெட்புல் ட்ரிங்கை வந்து பேன் பண்ணாங்க. கெஃபைன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி பேன் பண்ணாங்க ரெட்புல் ட்ரிங்க். அது ஆனா ரெட்புல் ட்ரிங்க்ல எங்க சீனியர் நடத்தின கேஸ், எங்க ஆபீஸ் நடத்தின கேஸ். அந்த கேஸ் வந்து அவங்க பேன் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து கோர்ட்ல போட்டு சார் இது வந்து we are registered under the proprietary food. proprietary food வந்து will not be having the same content அப்படின்னு சொல்லி நாங்க கோர்ட்ல போய் சர்டிபிகேஷன் வாங்கி proprietary foodல நாங்க ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி then it started we are selling this Red Bull. என்ன proprietary ஃபுட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கல்ல மிட்டாய் வாங்குறீங்க, பர்ஃபி வாங்குறீங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் வெல்லம் இருக்கும், இவ்வளவுதான் கடலை இருக்கும் நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? சக்தி மசாலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சக்தி மசாலா, ஆசி மசாலா, இந்த மாதிரி பொடி பாக்கெட்னா இதெல்லாம் ப்ரொப்ரேட்டரி ஃபுட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கரெக்டான காம்போசிஷன் வந்து கரெக்டா இருக்காது. அப்படிங்கும்போது வேரியன்ஸ் இருக்கும். புரிஞ்சுங்களா? அதுதான் ப்ரொப்ரேட்டரி ஃபுட். அந்த ப்ரொப்ரேட்டரி ஃபுட்லயாச்சும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும்ல. நான் சொல்றேன். புரிஞ்சுங்களா? சிமிலர் கேஸ் நீங்க கேட்டீங்க, அதுக்காக நான் சொல்றேன். சிமிலர் கேஸ் நாங்களும் பண்ணிருக்கோம். பெரிய நிறுவனமான ரெட்புல்லே பேன் பண்ணுச்சு இந்தியால. ஓகேங்களா? அந்த பேனை உடைச்சது எங்க ஆஃபீஸ் தான். புரிஞ்சுங்களா? சோ அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பண்ணணும். நீங்க கரெக்டா பண்ணணும். எதை விட்டு வந்து இந்த மாதிரி வீடு போய் பேசுறது, புரிஞ்சுங்களா? அதுவும் இல்லாமல் இப்படி அருவாள் எடுத்துட்டு போய் அருவாளோட இந்த மாதிரி விஷயம் பண்றது, ஓகேங்களா? அப்பா அம்மாவை போட்டு உதைக்கிறது, இதெல்லாம் எந்த விஷயத்துலங்க நியாயம்? நம்ம தமிழ்நாட்டில் வந்து நேத்தோட முடிஞ்சிச்சு. இல்லமேட்டு எவனுமே வந்து சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாக நடக்கணும். புரிஞ்சுங்களா? இதுதான் நான் வந்து சொல்லுவேன்.
வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஓகேங்களா, வரப்போற அரசு வந்து வழக்கறிஞர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்ப போலீஸ்காரன் வந்து போலீஸ்னு போட்டு டோல்ல போயிடுறான், பின்னாடியே வந்து ஒரு மக்களுக்கு பாதுகாப்பா போறது வழக்கறிஞர் தான். வக்காலத்து வாங்குற உரிமை எங்களுக்கு மட்டும் தாங்க இருக்கு, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு வேணும். நான் சொல்றேன். இந்த பிரச்சனையில வந்து சீமானுக்கு நேரடி தொடர்பு இருக்குங்களா? அதே போன்று சாட்டைக்கும் தொடர்பு இருக்குங்களா? ஏன்னா சாட்டை அது அந்த சாட்டையை பத்தினா பேசாதீங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொட்டியை வாங்கிக்கிட்டு, ஓகேங்களா, இங்க உட்காந்துட்டு அவன் வந்து ஆளுங்கட்சியை பத்தி பேசணுமா, விஜயை பத்தி பேசிட்டு இருக்கான். இவனா மனுஷனா? அவனா மனுஷனே கிடையாதுங்க. நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், நான் சீமானே திட்டுறேன். அவனை சாட்டையை அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நெல்சன் இவ்வளவு மரியாதை, நெல்சன் வந்து ரொம்ப மரியாதையா பேசுவார். அவங்க குடும்பமே வந்து இல்ல ரொம்ப அலச்சி கொண்டு போயிட்டு உட்கார வச்சு இல்ல அது ஆக்சுவலா அவர் ரொம்ப மரியாதையா பேசினார். நான் தான் இவங்கள்ட்ட சொன்னேன், இவங்களுக்கு மரியாதையை கொடுக்க கூடாதுங்க. இவங்களுக்கு மரியாதையை கொடுக்க கூடாது. இவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறதே தப்பு. இவங்களுக்கு மரியாதை ஏங்க அடிதடி ஒரு வக்கீலுக்கு வந்து அச்சுறுத்தல் வரைக்கும் வந்து ஒரு குடும்பத்தை போய் நீ அடிக்கிறீன்னா நீனா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? கோவம் வருமா வராதங்க? சீமான் இன்னைக்கு சொல்றேங்க, புரிஞ்சுங்களா, இன்னைக்கு வந்து சீமான் எந்த கோர்ட்டுக்குமே ஏற முடியாது. நாங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு வழக்கறிஞருக்கு ஆகப்பட்டது, இது வந்து வழக்கறிஞர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு உங்க சேனல் வழியா கேட்டுக்கிறேன். அடுத்து இந்த கேஸ் என்ன மாதிரியா நோக்கி சார் போவோம்? அவர் மீது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் போலீஸ் எடுத்திருக்கு அந்த ராஜாபுரன் மீது? இல்ல அதுதான் நான் சொன்னேன். நான் வாட்ஸ்அப்ல இந்த சோசியல் மீடியால பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான எல்லாமே சின்ன சின்ன செக்ஷனா போட்டிருக்காங்க. இல்ல எனக்கு வந்து கொலை முயற்சி கண்டிப்பாக போடணும், கிரீவியஸ் ஹர்ட் வித் வெப்பன், புரிஞ்சுங்களா, கிரீவியஸ் ஹர்ட் வித் வெப்பனும் வந்து போடணும், கொலை முயற்சியும் போடணும். இந்த 2 சட்டத்துக்கு கீழே வந்து பதிவு செஞ்சு ஓகேங்களா ரிமாண்ட்ல வராத மாதிரி அவளை வந்து ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து என்னோட சஜஷன் சார். ஆனா சமூக வலைதளத்தை பார்த்தோன்னா நெல்சன் மீதும் வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து குற்றம் சாட்டி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து இவர் மீதும் தவறு இருக்கு, இவங்களும் வந்து அடிச்சிருக்காங்க, இவங்களும் இவர் மீது கொலை முயற்சி நடத்திருக்காங்க அப்படின்ற. ஒரே நிமிஷம், நீங்க வந்து அடிக்கிறீங்க, நானா ஏசுநாதரா? நீங்க அடிச்சீங்கன்னா நாங்க என்னங்க பண்ணுவேன்? நானு ஏன் தாய் தகப்பன நீங்க அடிக்கிறீங்க, என் அண்ணனை அடிக்கிறீங்க, புரிஞ்சுங்களா? நானே ஏசுநாதரா? ஓகேங்களா? செல்ஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது என் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் இருக்கணுமா? என் பசங்களுக்கு இருக்க கூடாதா? குடும்பத்துக்கு இருக்க கூடாதா? எனக்கு மானரோசம் சூடு சொல்றேன்னா கிடையாதா? சொல்லுங்க சார். நானே ஏசுநாதரா? புரிஞ்சுங்களா? நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் செய்வேன் சார், புரிஞ்சுங்களா? செல்ஃப் டிஃபென்ஸ் இது, புரிஞ்சுங்களா? அதை நீங்க வந்து திருப்பி அடிச்சதா நீங்க சொல்லி நீ வந்து வழக்கு கொடுக்கறதுக்கு என்ன துப்பு கட்டவன்? நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்து பேசின? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு வையா நீ இவோட சென்ட் நோட்டீஸ் வீட மெட் இந்த கோர்ட் ரைட்? என் வீட்டுக்குள்ள வருவ, என் தாய் தகப்பனை பிடிச்சி பேசுவ, எல்லாம் பண்ணுவ, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன வந்து இதா? நான் ஏசுநாதர் கிடையாது. ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை வாங்கிக்கிட்டு எல்லாம் குடும்பத்தோட அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்களா? சொல்லுங்க. திருப்பி தாங்க அடிப்பாங்க. இட்ஸ் கால்ட் செல்ஃப் டிஃபென்ஸ். நீங்க அடிப்பீங்களா மாட்டீங்களா சார்? நீங்க அடி வாங்கிட்டு உட்காருவேன்னு சொல்லுங்க சார், புரிஞ்சுங்களா? ஸ்டாலின் வந்து அடி வாங்கிட்டு உட்காருவாருன்னு சொல்லுங்க, உதயநிதி அடி வாங்கிட்டு உட்காருவான்னு சொல்லுங்க. அப்படின்னா நெல்சன் நான் சொன்னது தப்புன்னு நான் சொல்றேன். நான் உட்கார மாட்டேன் சார். எனக்கு கோவம் ஜென்ரலாவே வரும் சார், புரிஞ்சுங்களா? என் தாய் தகப்பன் அடிக்கும் போது நான் ஒன்னும் அதுக்கு ஒருத்தன் கோவப்படலன்னா அவன் மனுஷனே கிடையாதுன்னு சார். அப்படிங்கும் போது இந்த நாம் தமிழர் இருக்கு, அதான் சொல்றேன்ல, இவங்க என்ன காசை வாங்கிட்டு பேசுறவங்க. உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் நீங்க இவனுக்கு காசை நிப்பாட்டுங்க, இவன் ரொம்ப அட்டூழியம் பண்றான், தயவு செய்து வளையத்தை எடுத்துலன்னா பாருங்க, நீங்க வந்து இந்த சீமானுக்கு வந்து தயவு செய்து காசு அனுப்பாதீங்க, புரிஞ்சுங்களா? நம்பர் 1 ஃப்ராடு சார். இவ்வளவு நாளா தொடர்ந்து அவர் நெல்சன் இந்த சமூக சார்ந்து பேசிட்டு வர்றாரு. ஆனா இவர் இப்போதான் வந்து நான் தாவேக்காக ஆதரவா பேச ஆரம்பிச்ச உடனே இவர் வந்து கட்சி நிர்வாகிகளோட வந்து தாக்குதல் நடத்துறாரு. மற்றொரு பக்கம் நெல்சனுக்கு ஆதரவாகவும் தாவேக்காவும் வராங்க அந்த இடத்துக்கு. இது எப்படி தனிப்பட்ட முறை தாக்குதல் படுறது, இது கட்சி ரீதியா பாக்குறதா சார்? சார் இது வந்து நான் சொல்றேன் சார். நீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஓகேங்களா, தாவேக்காக பேசுறீங்கன்னு, ஓகேங்களா, நல்லது எடுத்து பேசுறவங்க, அவ்வளவுதான். நான் கட்சிக்காரன் கிடையாது. நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு தாவேக்கா ஜெயிச்சிருச்சு இல்ல, ஓகேங்களா, இன்னைக்கு நான் சொல்றேன் நான் தாவேக்காரன் கிடையாது, ஓகேங்களா. ஐ டோன்ட் ஹோல்ட் அ கார்டுன்னு தாவேக்கா. நம்ம நல்லது பேசுறோம் சார். ஏன் ஒரு வக்கீல் பேசக்கூடாதா? பேசணுமா பேசக்கூடாதுங்களா? நல்லது பேசினா ஏன் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நல்லது பேசினா அது தாவேக்கா அப்படின்னு நீங்க என்ன பிராண்ட் பண்றீங்க, கெட்டதை பேசினா அவன் டிஎம்கே, அது தீய சக்தி நீங்களே பிராண்ட் பண்றீங்க. மக்களே பிராண்ட் பண்ணிட்டாங்க. நாங்க வெளிப்படையா பேசுறோங்க, மக்கள் ஓட்டா கட்டிட்டாங்களே. இன்னைக்கு நாங்க வந்து துணிஞ்சு பேசுறோம் சார், வக்கீல் அப்படின்றதுனால துணிஞ்சு பேசுறோம் சார். நாங்க வந்து we are just a mouthpiece for this people, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த மக்களின் வந்து மனசாட்சியாக நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். நான் தாவேக்காரன் கிடையாது. கரெக்டு தானே? நான் தாவேக்கால கார்டு போடல, எதுவுமே போடல, நான் தாவேக்காரன் கிடையாது. சோ எந்த விதம் இன்னைக்கு ஐயோ தாவேக்கா நம்ம சொல்றது இல்லையா? நான் தாவேக்காரன் கிடையாது. நம்ம ஆக்டிவிஸ்டா நம்ம இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒரு இது, புரிஞ்சுங்களா? அப்ப நல்லது பேசினா நீ தாவேக்காரன் நினைச்சுக்கிட்டீங்கன்னா விஜய் சொல்ற மாதிரி தான், தூய சக்தி தாவேக்கா, தீய சக்தி திமுக அப்படின்ற மாதிரி தான். இப்போ தொடர்ந்து வந்து தாவேக்கா முன்னிலை வகிச்சு வரத
பார்க்க முடியுது. இது வந்து எப்படி சார் எடுத்துக்கொள்றது? ஆளும் திராவிட கட்சிகள் மேல அந்த அளவுக்கு மக்கள் ஒரு விருப்புணர்ச்சியோடு இருக்காங்களா? சார், ரிசல்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப் சார். ரிசல்ட்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஓகேங்களா? லா ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப்னு சொல்லுவோம். இன்னைக்கு ரிசல்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். புரிஞ்சுங்களா? அது இந்த 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 நகர்வு தான் சொல்றேன். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த தீய சக்தி திமுக வந்து 3வது இடத்துக்கு போகும்னு சொன்னேன். எதிர்கட்சியா கூட இருக்காது, 3வது இடத்துக்கு போகும்னு சொன்னேன். புரிஞ்சுங்களா? அது இன்னைக்கு பதிவாயிருக்கு. நான் வந்து தொடர்ச்சியா நான் பேசுனது வந்து கேட்டீங்கன்னா, இவங்க எதிர்கட்சியா கூட இருக்க மாட்டாங்க. நான் நிகழ்வை வச்சுதான் சொல்றேன். 2011 எப்படி வந்து இவங்க எதிர்கட்சி கூட இல்லையோ அந்த அந்தஸ்து தான் இன்னைக்கு மக்கள் கொடுப்பாங்க 2026. நான் இன்னும் சொல்றேன், இன்னைக்கும் கிளாம்பாக்கத்துல இருக்கிறவங்க, வேற வேற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தவங்க ஒரு போயிருந்து எல்லாமே ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா 95% பவுலிங் ஆயிருக்கும். புரிஞ்சுங்களா? அதை எல்லாத்தையும் தடுத்தது இந்த தீய சக்தி தான். இந்த தீய சக்திக்கு 3வது இடம் கொடுத்துருக்காங்க. இந்த 3வது இடத்தோட முடிஞ்சிடும், கதையே முடிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? எவ்வளவு அராஜகம் சார், எவ்வளவு கரப்ஷன் சார். புரிஞ்சுங்களா? வி ஆர் அகேன்ஸ்ட் கரப்ஷன் சார். நான் தான் சொல்லுவேன், எல்லாத்துட்டும் கேட்கறது ஒண்ணு கேட்டீங்கன்னா, கரப்ஷன் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. டிவிஎஸ்சி கூட கரப்ஷனா தான் இருக்குது. விஜிலன்ஸ் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கூட இன்னைக்கு வந்து கரப்ஷனா தான் இருக்குது. அப்படிங்கும் போது தமிழ்நாட்டில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? இன்னைக்கு பாதுகாப்பற்ற தமிழகமாக ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? இந்த இது மாறணும். புரிஞ்சுங்களா? எல்லாம் வந்து மக்கள் வந்து ஒழுக்கமாகணும். அதுக்கு 234 பேரும் வந்து மாறினாதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மாறுவாங்க. சாரி, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் மாற்றுவாங்க. மக்கள் மாற்றிட்டாங்க. ஓகே ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பதினெனக்கு. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.